கதையோட ஆரம்பத்துல ஒரு 5 நண்பர்கள் தாய்லாந்துக்கு ஒரு ட்ரிப்காக வந்திருந்திருப்பாங்க. அங்க வந்துட்டு போட்டிங் போகலான்னு ஒரு போட் ஒண்ணு ஒரு யாட்ச் ஒண்ணு புக் பண்ணலாம் அப்படின்னு இருந்தா, அவைங்க நீங்க ப்ரீவியஸா புக் பண்ணியிருந்தா தான் முடியும். இப்போதைக்கு வாய்ப்பில்ல. வேணும்னா புக் பண்ணிட்டு அப்புறமா வாங்கன்னு சொன்னதுக்கு, என் தல உன்கிட்ட எதுவும் போட்டெல்லாம் இல்லையா? ப்ளீஸ் ப்ளீஸ் போலாமே போலாமே அப்படின்னு அதுல மேக்ஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவ தான் அங்க இருக்கிற அந்த ஆள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. மத்தவங்க எல்லாரும் அவ கெஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஓரமா வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓகே நம்ம கேட்ட போட் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மேக்ஸிங்கிற பொண்ணு தான் வந்து சொல்றாளா. அப்புறம் என்ன பசங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு 5 பேர் வந்திருப்பாங்க. 3 பொண்ணுங்க 2 பசங்கன்னு சொல்லி அந்த போட்டோட ஓனர் கூட ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு போட் எடுத்துட்டு கடலுக்கு வந்திருப்பாங்க. அங்க கடல்ல இருக்கிற ஏதோ ஒரு தீவுல ஜாலியா போய் ஃபன் பண்ணிட்டு போட்டோஸ் எடுத்துட்டு நீச்சல் அடிச்சிட்டுன்னு சொல்லி செம ஜாலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஜாலியா கூத்தடிச்சு டயர்ட் ஆனவங்க போட்ல ஏறி அவங்க பாட்டுக்கு சில கேம்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது சாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் அதுக்கப்புறம் அந்த மேக்ஸிங்கிற பொண்ணும் அந்த போட்ல கொஞ்சம் ஓரமா உட்காந்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை முடிவுகளை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்தது ஒன்ஸ் திருப்பி ஊருக்கு போயிட்டா என்ன பண்ணலாம், அடுத்தது வேலைக்கு எங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஷன்லாம் போய்கிட்டு இருக்கும். சரி வாவேன் அப்படியே ஒரு குழியில போட்டுட்டே இதை பத்தி பேசும் அப்படின்னு சாரா கூப்பிட்டதுக்கு, எப்பா எனக்குலாம் கை கால் வலிக்குது நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவ கிளம்பிடுவாளா. சரின்னு சாராவுமே தண்ணியில இறங்கி சாரா அவ பாட்டுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளேயெல்லாம் போயிட்டு அப்படியே ஜாலியா டைவ் அடிச்சுக்கிட்டு இருப்பாளா. ஆனா இது தெரியாதவங்க ஓகே ஓகே எல்லாரும் போட்ல ஏறிட்டீங்கல்ல, அதனால சரி வாங்க போலாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த போட்டோட ஓனர் போட் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவானா. அங்க இருக்கிற எல்லாரும் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு விளையாண்டுக்கிட்டு பெருசா நம்ம சாராவை விட்டுட்டோம் அப்படிங்கிற அந்த எந்த ஒரு ஞாபகமும் இல்லாம அவங்க பாட்டுக்கு பயங்கர சில்லா இருப்பாங்க. பட் நம்ம சாராக்கு தான் இங்க என்னது போட்டு கிளம்புற மாதிரி இருக்கு, ஏய் மக்கா என்ன கழட்டி விட்டு போறீங்க அப்படின்னு இவ்வளவு நின்று கத்திக்கிட்டே இருக்கிறாளா. அவ்வளவுதான் கத்தி எந்த ஒரு பிரோஜனம் இருக்கிற மாதிரி தெரியல. ரைட்டு போயிட்டு ஒரு யூட்டன் தான் போட்டுட்டு வர போறாங்க அப்படின்னு இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளை ஏதோ கிராஸ் பண்ணி போன மாதிரி இருக்கு. ஆஹா உண்மையாலுமே காலுக்கு கீழே ஏதாவது இருக்கா இல்ல தனியா இருக்கிறங்காட்டி நான் இது ஏதாவது ஃபீல் பண்ணனான்னு நினைக்கும் போது கிடையாது. அது ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷாக இருக்கும். அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்க ஒன்று தான் இருக்குன்னு இல்லை, அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜெல்லி ஃபிஷ்ஷுங்கிறது இருக்கும். அது எல்லாமே தொடர்ந்து சாராவோட கையில் வயிறுலன்னு சொல்லி அவளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க அவளுமே ஆற்றி ஆளை விடுங்கடா அப்படின்னு வேகமாக நீச்சல் அடிச்சு போகிறதுக்காக முயற்சி பண்ணுவாளா. பார்த்தா அப்படியே தண்ணிக்குள்ளே அவ்வளோ ஜெல்லி ஃபிஷ்ஷுங்கிறது இருக்க ரைட்டு இதோட சாராவோட சாப்டருக்கு எண்டு கார்டை போட்டுருவானுங்களான்னு பார்த்தா கிடையாது. அங்கே போட்டில் போய்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்களாம் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க, ஆமாம் இந்த சாரா புள்ளி எங்கே ஆளாக்கானான்னு. கட் பண்ணால் சாராவை திருப்பியும் போட்டில் ஏற்றிருந்துருப்பாங்களாம். பார்த்தா அந்த ஜெல்லி ஃபிஷ் அவளை அட்டாக் பண்ணியிருந்துருக்கும்ல கை கால் எல்லாத்துலேயுமே எங்கெங்கெல்லாம் அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் பட்டதோ அதெல்லாம் ஒரு மாதிரி தடிச்சு போயிருந்திருக்கும். செம்ம வெறுப்பில் இருப்பா, நீங்களாம் நண்பர்களா கொலை பண்ண பார்க்குறீங்களே பாவிகளா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பா. மெயினாக இப்படி சாரா தண்ணியில் இறங்குறாங்கிற விஷயம் மேக்ஸிக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் ஆத்தி நாம வேற சொல்ல மறந்துட்டோமோ அப்படின்னு அவளுக்கு தான் கொஞ்சம் கில்ட்டுங்கிறது ஜாஸ்தியாகவே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டே பண்ணியிருந்திருக்க ரெசார்ட்டுக்கு வந்துடுறாங்களா. ஈவினிங்க்கு மேலே டின்னர்லாம் முடிச்சுட்டு நைட் டைம்லையுமே பீச் ஓரமாக உட்காந்து அப்படியே கதைகள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம சாரா அண்ட் மேக்ஸ் 2 பேருக்குமே பேரண்ட்ஸ் கிடையாது போல. அவங்க 2 பேருக்கும் 2 பேரும் ஆறுதலாக தான் இருந்திருக்காங்க. நிறைய விஷயம் அவங்களுக்குள்ள காமனாக இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள்ல பெருசாக எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் தேவையில்லை, இருக்கிறது அப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல சாரா இருந்தாலுமே இல்லை கிடையாது நீ நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாராவை புஷ் பண்ணுற ஒரு இடத்துல தான் இவ்வளோ நாளாக மேக்ஸ் இருந்திருக்கா. ஸோ அந்த பழைய விஷயங்கள் அதை பற்றிலாம் அப்படியே இவங்க ஓரமாக பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம சாராவை மட்டும் விட்டுட்டு மற்ற 4 பேருமே ஜாலியாக அங்கே ஸ்விம் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க கடலுக்குள்ளே. சாராவை தவிர மிச்ச 4 பேருமே வந்து லைக் அவங்க 2 பேர் கப்புள்ஸாக இருக்கும். அவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம சாராவுமே அப்படியே ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருப்பா. இப்போ நான் அவங்கள வேடிக்கை பார்க்குறதா இல்லை அந்த பக்கம் பார்க்குறதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு அந்த மேக்ஸி அலற மாதிரியான சத்தங்கிறது கேக்குது. அடிச்சு பிடிச்சி அப்படியே 4 பேரும் தண்ணியை விட்டு வெளியில வராங்க. அப்படியே தண்ணியில இருந்து ஏதோ ஒண்ணு கரையில ஒதுங்கின மாதிரியா இருக்கு. கிட்ட போய் பார்த்தா அது ஒரு ஆமையா இருக்கும். ஆனா அந்த ஆமைய ஏதோ ஒண்ணு அப்படியே பாதி கடிச்சு வச்சிருந்திருக்கு. ஆத்தி அப்படிப்பட்ட ஒன்று என்னடா இந்த கடலில் இருந்துச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த ஆமையோட ஓட்டோட சேர்ந்து அந்த ஆமையை பாதியே கடிச்சு வச்சிருந்துருக்கு. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் 5 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இங்கே டெவில்ஸ் மவுத் அப்படின்னு ஏதோ ஒரு கேவ் ஒன்று இருக்காம, ஒரு குகை ஒன்று இருக்காம. அந்த குகையிலுமே தண்ணி தான் இருக்கும், இருந்தாலும் அதை ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி விட்டுருந்துருக்காங்க. ஆகையால் அதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம், கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரம் அந்த இடத்துக்கு போயிருந்துருப்பாங்களா. முதல்ல ஒரு போட் மூலமாக இவங்க 5 பேரும் இந்த கேவோட ஸ்டார்டிங்க்கு போயிருந்துருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவங்களோட டூர் கைடு ஒருத்தர் இருப்பாரு. அவரு நம்ம ஆளுங்க எல்லாரையுமே வெல்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன அந்த ரோயிங் போட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் உள்ள போகிற வரைக்கும் அந்த போட் வழியா தான் போயிருந்திருப்பாங்களா. அதுக்கப்புறம் தான் அந்த குகைங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தானே, ஆகையால் அந்த குகையோட வாயிலேயே இந்த குகையில எந்த வழியா போய் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த மேப் எல்லாமே இருக்கும்.
பச்சை கலர்ல போட்டிருக்கிறது ரொம்ப ஈஸி, ரெட் கலர்ல போட்டிருக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி 2, 3 வழி இருக்குமா? இதுல இருக்கிற இந்த பச்சை கலர் ரூட் வழியா போயிட்டு அப்படியே வெளியில வந்துடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ஏதோ மான்சூன் சீசன்ல ஆரம்பிக்க போகுது. ஆகையால் எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே, இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சேஃப்டியை கன்சர்ன் பண்ணி சொல்லும்போது நம்ம சாராவுக்கும் அது ஓகேவா தான் இருக்கும். ஆனா கூட இருக்கிறவங்க வந்ததே த்ரில்லுக்காக, இதுல என்னப்பா சேஃப்டி, வாங்க அந்த ரெட் கலர் பார்த்த வழியே போயிட்டு வெளியில எல்லாம் வர முடியும்ல, உங்களுக்கு தெரியும்ல, இதுக்கு முன்னாடி நீங்க போயிருக்கீங்களா, நீங்க ஒரு கைடு தானே, இதுக்கு முன்னாடி இந்த வழியால நீங்க போயிட்டு வந்திருப்பீங்களா, ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு போயிருந்திருப்பீங்களா, ஆகையால் நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், எங்களை சேஃபாக கூட்டிகிட்டு வாங்க, எங்கள் உயிர் உங்கள் கையிலுங்கிற மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறம் அவர் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. இப்போதைக்கு இவங்க நடந்து தான் வந்தாகணும். ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் தண்ணியில் வரதுங்கிறது பயமாக இருக்கும். ஏன்னா நேற்று தான் அந்த ஜெல்லி ஃபிஷ் கிட்டலாம் கொஞ்சம் அடி வாங்கி இருந்திருப்பாள். அதனால ஒரு மாதிரி பயத்திலேயே தான் வந்துகிட்டு இருப்பாள். அப்படியே தொடர்ந்து இவங்க வந்துட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல அந்த குகையில் வந்து ஏகப்பட்ட பல்லெல்லாம் இருக்கிற மாதிரி, மேலேயும் கீழேயும் பல்லெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் தெரியும். ஸோ அதை வச்சு தான் இந்த குகைக்கு டெவில்ஸ் மவுத் அப்படிங்கிற பேரையே கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒன்ஸ் அந்த வாயில தாண்டி வரும்போது அந்த இடத்துல மேல டாப்ல வந்து சூரிய வெளிச்சம்லாம் தெரியும். கூடவே அந்த குகைக்குள்ள ஏகப்பட்ட வௌவால்கள் எல்லாமே இருக்குமா. நம்ம பசங்க சும்மா இருப்பானுங்களா, அப்படியே ஒரு கூச்சலை போட்டோன்னே அந்த வௌவால் எல்லாமே அப்படியே பயங்கரமா பறக்க ஆரம்பிச்சிருது. ஏய் செத்த சும்மா வாங்கடா, எங்கேயாவது கொத்தி விட்ட போயிட போகுதுன்னு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வெளியில வரக்காக அந்த குகைக்குள்ளேயே அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்க. அப்போ சாரா முன்னாடி ஏதோ ஒரு செத்து போன மீன் மிதந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுமா. சாரா முன்னாடி மட்டும் இல்ல, அந்த இடத்துல ஏகப்பட்ட மீனுங்கிறது இறந்துருக்கும். என்னடா இது இத்தனை மீன் இறந்துருக்கு, இன்னைக்கு நைட்டுக்கு சூஷி ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு இந்த மீனெல்லாம் எடுத்துட்டு போய் வறுத்து சாப்பிட்றலாமா அப்படிங்கிற மாதிரியும் ஜோக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஜோக் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி இவ்வளோ மீன்கள் இந்த இடத்துல இறந்துருக்குங்கிற கேள்வி இருக்கும்போது ப்ராபப்ளி ஏதாவது ரொம்ப பெரிய அழகித அடிச்சு அந்த மாதிரி ஏதாவது மீன் இறந்துருக்கலாமா அப்படின்னு இவங்களே சில காரணங்கள்லாம் சொல்லி பார்க்குறாங்க. சரி சரி அது எப்படியோ ஒன்று இறந்துட்டு போகட்டும், வாங்க போகலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் தொடர்ந்து முன்னேறி போக ஆரம்பிக்கிறாங்களா. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த மேக்ஸி இருக்கிறாள்ல, அவளோட பேரையும் சாராவோட அந்த இனிஷியல் எம்எஸ் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கேவலிலாம் சும்மா பொறிச்சு வச்சுக்கிட்டு இருப்பா. பார்த்து வாங்க, இங்க இருக்கிற கற்கள் எல்லாமே பயங்கர ஷார்ப்பா இருக்கும்னு அந்த கைடு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கேங்ல ஒரு பொண்ணு அவரோட காலை கொண்டு போய் அங்க இருக்கிற ஏதோ ஒரு பாறையில கிழிச்சுக்கிட்டாளா. அப்புறம் நம்ம சாரா தான் அவகிட்ட இருக்கிற அந்த டக் டேப் மாதிரி ஒன்று இருக்கும். முதல்ல அந்த பிளட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டேப்பை வச்சு எக்ஸ்ட்ராவா ப்ளீட் ஆகாத மாதிரி கட்டு போட்டுறாங்க. ஆனா இப்படி வர டூரிஸ்ட்டுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா, ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே திருப்பியும் பிளானை கேன்சல் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகணுங்கிறது கைட் ரூல்ஸ் போல. அதனால வாங்க இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம அப்படியே திரும்பி போகலாம் அப்படின்னு அந்த கைடு சொல்றானா. இருப்பினும் நம்ம மேக்ஸி தான் கேட்கல. இல்ல நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், அப்படி இருக்கும்போது கேவை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டே போகலாமே, இல்ல இங்க இருக்கிற எல்லாருமே திருப்பி போகணும் தான் நினைக்கிறீங்கன்னா நீங்க எல்லாரும் போங்க, நான் வேணும்னா அந்த கேவ்ல இன்னும் ஒரு எண்டு போனா அந்த இடத்துல நிறைய இந்த லூமினஸ் லைட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லுவாளா. இவனடா அது அடம் பிடிக்கிறாளேன்ட்டு அப்புறம் வேற வழி இல்லாம அந்த அடிப்பட்ட பொண்ணுகிட்டையும் என்னம்மா ஓகேவா, கால் ஓரளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஓகே கொஞ்சம் ப்ளீட் ஆகுது இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு அப்புறம் எல்லாரும் ஒன்றா முன்னேறி போய்கிட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக இவங்களுக்கு கீழேயே ஒரு டைவர் ஒருத்தன் அந்த இடத்துல அந்த கேவ் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்திருப்பானோ என்னமோ, அவன் டைவ் அடிச்சுட்டு வரும்போது அவனை ஒரு ஷார்க் வந்து அப்படியே சாப்பிட்ருது. இங்கே நம்ம பசங்களும் அவங்க ஆல்ரெடி இருந்த இடத்துலேருந்து ஒரு 10 மீட்டர் அந்த மாதிரி போயிருந்திருப்பாங்க போல். போய் பார்த்தா அந்த இடத்துல டார்ச் எல்லாம் ஆஃப் பண்ணும்போது அந்த தண்ணியை சும்மா அவங்க அலாசினாங்கன்னா ஒரு மாதிரி லைட்டெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. தோடா பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கே இந்த இடம் அப்படின்னு சொல்லி செமையாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இவங்க இப்படி ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தண்ணிக்கு கீழே அந்த சுறா மீனுங்கிறது அப்படியே நீந்தி வருது. யாருமே அதை நோட்டீஸ் பண்ணல. நேரம் போயிட்டே இருக்கும்போது அந்த கைடும் சரி டைம் ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் திருப்பி போகலான்னு சொன்னா. இருங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு போகலாம், ப்ளஸ் இன்னுமே கொஞ்சம் டீப்பரா போக முடியுங்கிற மாதிரிலாம் தெரியுது, போய் பார்ப்போமே அப்படின்னு அந்த மேக்ஸி கொஞ்சம் அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோயின் தம்ம பிடிச்சிக்கிட்டு ஒரு டைவை போட்டுட்டு வருவோம் அப்படின்னு உள்ள இறங்கி இருந்திருப்பாளா. அப்போ அங்க ஏதோ லிக்விட் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட போனா அது பிளட்டா இருக்க அப்படியே அடிச்சு பிடிச்சி மேல வந்தவ கீழே ஒரு டைவர் ஒருத்தன் வந்துகிட்டு இருந்தான்ல, அவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அலறா. ஆமாம், அந்த என்ட்ரன்ஸில் ஒரு டைவ் அடிக்கிற பையன் ஒருத்தர் இருந்திருந்தான்ல, அவனும் மேபி ஏதாவது பாறையில் கீத்து கை காலை கிழிச்சிருந்திருப்பான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த டைவரோட காகல்ஸுங்கிறது அப்படியே தண்ணியில் மிதந்து வருது. அது அந்த கைடுமே எடுத்து பார்க்குறான். அப்போ அதில் அந்த சுறாமீனோட பல்லு இருக்கிறத பார்த்தோன்னே ஆத்தி சுறாமீன் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மெதுவாக சொல்லுவானா. யோ என்னையா ஒழுங்கா சொல்லியான்னு கேட்டுக்கிட்டே இருக்க, இந்த இடத்துல சுறாமீன் இருக்குது, நாம இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, இங்கிருந்து கிளம்பணும்னு சொல்லும் போதே என்னது தண்ணிக்குள்ள சுறாமீனா
அப்படின்னு வேகமா பதட்டப்பட்டு இருக்கிற எல்லாரும் அங்க இருக்கிற பாறைகள்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. இல்ல நம்ம இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, வாங்க நம்ம வந்த வழியே போகலான்னு அந்த கைடு சொல்லுவாப்புல. ஆனா மேக்ஸி தான் வந்த வழியா போனா மட்டும் நம்ம சேஃபா போயிரும் அப்படின்னு ஏதாவது கேரண்டி இருக்கா என்ன மாதிரி நீங்க பிளான் வச்சிருந்திருக்கீங்க? சூறாமீன் முதல்ல எப்படி இந்த ஒரு குகைக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அவ 1008 கேள்வி நொய் நொய்னு கேட்டுக்கிட்டே இருப்பாளா. அந்த மேக்ஸி தான் இந்த கேங்குக்கு ஒரு லீடர் மாதிரி. அவள் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குற காரணத்தால் அவளுக்கு சப்போர்ட்டிவாக தான் மற்றவங்களும் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த கைடுக்கு இதுக்கு மேலே இருக்கிறது சேஃப் இல்லைன்ட்டு இவங்களை ஆர்கியூ பண்ண விட்டுட்டு அந்த ஆள் அங்கேருந்து போயிடுறான். அடுத்தது என்ன பண்ணலாம், எங்கே போகலாம் அப்படின்னா அவங்க சத்தமாக ஒரு மாதிரி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தவங்க அப்புறம் தான் ஒரு செகண்ட் அமைதியாயிட்டு திரும்பி பார்த்தா அந்த கைடு அங்கே இல்லாமல் இருக்க. ஆத்தி இப்போ என்ன இவன் வேற கழட்டி விட்டு போயிட்டான்னு இவங்களுக்குலாம் பயங்கரமாக வெறுப்பாகுது. பட் வேற என்ன பண்ணுறது, ஏற்கனவே மேக்ஸிக்கு திருப்பி போற வழி கரெக்டா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா வழியில இது வேற ஏதாவது இருந்துச்சுன்னா இருக்கலாம்ல, இல்ல அந்த சுறாமீனே கூட இருக்கலாம். அதனால நம்ம முன்னேறி போறதுதான் கரெக்ட். ஏன்னா சுறாமீன் இந்த இடத்துல தானே இருந்துச்சு, ஆகையால் முன்னேறி தான் போயாகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அப்படியே மெதுவா போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க கூட வந்த கிரெக்குங்கிற பையனை ஆள காணாம இருக்க. டே கிரெக் எங்கடா போனா தேடி வரும்போது அவன் அங்க இருக்கிற ஒரு பாறைக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆளுதான் இவ்வளவு பெருசா வளர்ந்துருப்பான். உசுருக்கு ஆபத்து மாதிரியான ஏதாவது விஷயங்கள் வந்துருச்சுன்னா பயங்கரமா பேனிக் ஆயிட்டு ஒரு மாதிரி ஆன்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிருந்திருப்பானா. அதுக்கப்புறம் கூட இருக்கிற ஜேம்ஸுங்கிற பையன் தான் அந்த கிரெக் அப்படியே கையை வச்சு சுத்தி வளைச்சு இப்படியே தண்ணியில மெதுவா இழுத்துட்டு வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்படி வந்துட்டே இருக்கும்போது அப்படியே கிராஸ் ஆன அந்த சுறாமீன் அந்த கிரெக்க கவ்விட்டு போயிருது. அவ்வளவுதான், கிரெக்க பலி கொடுத்துட்டாங்க. பட் மற்றவங்க அவங்களோட உசரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க இருக்கிற பாறையில ஏறிடுவாங்களா. அதுல ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் பயங்கரமா அவளோட உடம்பெல்லாம் அடிபட்டு இருந்திருக்கும். அவ ஏற்கனவே காலில் ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுச்சுல, அதே பொண்ணு தான். இப்பயுமே அந்த கிரெக்க காப்பாற்ற போய் தான் அங்கிட்ட இங்கிட்ட பாறையில மோதி இந்த மாதிரி ஆயிருக்கும். கூட வந்த ஒருத்தனை இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் பெருசா இருக்கும்போது அவ்வளவுதான், அந்த சுறாமீன் அப்படியே இவங்கள சுத்து போட்டுருச்சு. இவங்களை எங்கேயும் போக வர்றதுக்கு அதை அலோ பண்ற மாதிரி தெரியல. இவங்க ஏறி நிக்கிற அந்த கல்லை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம குழப்பத்தில் இருக்கும்போது அப்ப அந்த மேக்ஸி இருக்கிறாள், அவ தான் கொஞ்சம் ஆறுதலா எனக்கு தெரிஞ்ச அந்த கைடு நம்மளை விட்டுட்டு போயிருந்தாலும் கண்டிப்பா ஒன்ஸ் வெளியில போனானா நாம இப்படி இந்த குகையில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த அவன் யார்ட்டையாவது இன்ஃபார்ம் பண்ணுவான்ல, நம்மளை ரெஸ்கியூ பண்றதுக்காக ஆளுங்களுக்கு இதை கூட்டிட்டு வருவான்ல அப்படின்லாம் சொல்லுவாளாம். அந்த மாதிரி நடந்தா அது நல்லதுதான். பட் அந்த மாதிரி நடக்கல அப்படின்னா அவன் இங்கிருந்து எஸ்கேப் ஆகும்போதோ இல்லைனா ஆல்ரெடி அவன் இறந்து போயிருந்தானா, அதனால நாமளும் இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகளை எடுக்கணும்னு நம்ம சாரா கிட்ட அந்த குகைக்கான மேப்புங்கிறது இருக்குமா, அதை வச்சு ஓகே எந்த வழியா போகலாம் அப்படின்னு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே நேரத்தில் மேக்ஸி சொன்ன மாதிரி தான் அந்த கைடுமே அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு குறுகலான ஒரு பாதை ஒன்று இருக்கும். இது வழியா அந்த சுறாமீன் வராது, அப்படியே வந்தாலும் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு. அது வழியா வந்துகிட்டு இருக்கும்போது அவ்வளவுதான், அந்த சுறாமீன் கிட்ட அவன் மாட்டிக்கிறான். அண்ட் அந்த சுறாமீன் அவன் அட்டாக் பண்ணியிருந்திருக்க பயங்கரமா அலறி இருந்திருப்பானா. அந்த சத்தங்கிறது நம்ம பசங்களுக்கும் கேட்க செய்யுது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே பசங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ரைட்டு அவனுமே இறந்து போயிட்டான்னு. ஆத்தி அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தனுக்கே இந்த குகையை பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்ச ஒருத்தனே அந்த சுறாமீன் கிட்ட மாட்டிக்கிட்டானா, அப்ப நாமெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பேனிக் ஆக ஆரம்பிக்கும் போது அப்ப தெரியாம அந்த பாறையில கிழிச்சுக்கிட்டால அவ தண்ணியில வலிக்கு கீழே விழுந்திருப்பாளா. அவ்வளவுதான், விழுந்த உடனேயுமே அவளோட உடம்புல இருந்து வர அந்த ரத்த ஸ்மெல்லுக்கு வேகமா வந்து அந்த சுறாமீன் அப்படியே அவளை கடிச்சு கொதறி கண்ணு முன்னாடி அவளையும் சாகடிக்குது. அதை கண்ணால பார்த்து சாரா, ஜேம்ஸ், மேக்ஸின்னு சொல்லி 3 பேருக்கு மனசே இல்லை. ஆனா இப்போதைக்கு என்ன பண்றது, இங்க இருந்து போயாகணும். ஏன்னா இந்த கைடும் இறந்து போயிட்டான். ஸோ டெஃபினட்டா நம்மளை தேடிட்டு வெளியில இருந்து உதவிக்கு ஆளுங்க வருவாங்க அப்படின்னு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அதனால இப்போதைக்கு எந்த வழியா வெளியில போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டுங்கிறது வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த மேக்ஸி அந்த கேங்லேயே கொஞ்சம் டாமினண்டான ஒரு ஆளு, ஆகையால் அவ ஒரு வழியா போகலாம் அப்படின்னு சொல்லுவாளா. பட் நம்ம சாரா இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வழியா போறதுதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி அவ வேற ஒரு பார்த்து சொல்ல எந்த வழியா போகிறது அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது அந்த மேக்ஸியோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ஜேம்ஸ் இருக்கிறான்ல, அவன் இந்த தடவை சாராக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறான். நீ எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டே இருக்காத, உனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்காத, அது எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. இப்போ இந்த இடத்துல நீ கண்ட்ரோல்ல இருக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது, எந்த வழியா நம்ம வெளியில எஸ்கேப் ஆகி போகணுங்கிறது தான் தேவை. அதனால ப்ளீஸ் உன்னோட ஈகோவை கொஞ்சம் வெளியில வை அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாளா ரொம்ப நாளா அவன் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறான் போல. நிறைய இடங்கள்ல அவன் மேக்ஸி திட்டணும்னு நினைச்சிருக்கானோ என்னமோ, மொத்தத்தையும் சேர்த்து இதே இடத்துல வச்சு கிழிச்சுட்டுருவானா. ஆனா இதெல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கே ஒரு மாதிரி கில்ட் ஆயிரும். இல்ல சி நான் வேணும்னே உன்னை இப்படி சொல்லணும்னு நினைக்கல அப்படின்னு மன்னிப்பு கேட்கும்போது
இருக்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லடா, உங்க 2 பேருக்கும் வேற வழியில போனா தான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க போங்க, உங்களை ஒன்றும் நான் டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லி அவ பாட்டுக்கு யோசிக்காம தண்ணியில இறங்கி அவ வேற வழியா போக ஆரம்பிச்சிருவாளா. வேற வழி லவ் பண்ணி தொலைச்சிட்டு நீனு ஜேம்ஸுமே சாரா நீ வேற வழி இருந்தா பாத்துக்கமா அப்படின்னு அவன் நேரா மேக்ஸியை சமாதானப்படுத்துறதுக்காக போயிருந்திருப்பான். ஓகே ஓகே நீ எந்த வழியை சொல்றியோ அது வழியாவே போகலான்னு கரெக்டா நம்ம சாராவுமே பின்னாடியே வந்தாடுறா. நானும் நீ என்ன சொல்றியோ அதையே செய்யறேன்னு சொல்லியிருந்திருக்கேன். இப்போதைக்கு இவங்க வெளியில போகிறதுக்குள்ள ஏதாவது பெரிய பிரச்சனைக்கு இது ஏற்பட்டுச்சுன்னா அதோட முழு பொறுப்பையுமே நம்ம மேக்ஸி தான் ஏத்துக்கிற மாதிரி அமையும். ஆனா அந்த ஒரு ரிஸ்கா மேக்ஸி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற, என்ன நடந்தாலும் பரவாயில்ல வாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறா. ஸோ இப்போதைக்கு இவங்க 3 பேரும் பிளான் பண்ணதுங்கிறது வந்த வழியா போறது கிடையாது. இந்த இடத்துல ஒரு செவுரு மாதிரி இருக்கும். அந்த செவுரு மேலே ஏறி போனதுக்கப்புறம் ஒரு பாத்வே இருக்கும். அது வழியாக போனால் வெளியில் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் இவங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் இந்த மேப்பில் பார்த்துருந்துருப்பாங்க. பட் அது கன்ஃபார்மாக இருக்குமா என்னென்னலாம் தெரியல. ஒரு மாதிரியான குழப்பத்தோட தான் 3 பேரும் நேராக அந்த செவுரு வரைக்கும் வந்திருப்பாங்களா. அதுக்கப்புறம் மேலேயும் கஷ்டப்பட்டு ஏறி வர மேக்ஸி எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்துல ஒரு பாதங்கிறது இருக்கு. அதில் அப்படியே தவிழ்ந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கும்போது ஜேம்ஸ் இருக்கிறான்ல ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவான். நான் தேவையில்லாமல் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்லாம் வந்திருக்க கூடாதுல்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பானா. செத்த வாயை வச்சுட்டு சும்மா தான் இராண்டா அப்படிங்கிற மாதிரி மேக்ஸியும் கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அப்போ சாரா தான் அந்த இடத்துல ஏதோ குருவியெல்லாம் கத்துற மாதிரியான சத்தங்கிறதே கேக்குது. குருவி கத்துற சத்தம் கேக்குதுன்னா அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னு வேகமா வருவாங்க. டக்குன்னு தராங்கிறது உடஞ்சிரும். நம்ம மேக்ஸி ஆல்மோஸ்ட் கீழே விழுந்துருப்பா. நல்ல வேலை சாரா கையை பிடிச்சிருந்திருக்க. இப்போதைக்கு அவளை தூக்கிடலான்னு பார்த்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாதங்கிறது கிராக் விட ஆரம்பிக்குது. ஆனா கீழே தண்ணி இருக்கும். தண்ணியில அந்த சுறா மீனுங்கிறது இருக்கு. அவளோட காலுக்கும் தண்ணிக்கும் ஒரு அடி 2 அடி கேப் மட்டும்தான் இருக்கும். அந்த சுறா மீன் அது பாட்டுக்கு அவளோட காலுக்கு நடுவில் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்க. சாராவும் விட்டுறக்கூடாதுன்னு பிடிச்சிருந்திருக்க. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவளோட கைங்கிறத டயர்டாகி மேக்ஸியை கீழே விட்டாடுறாளா. அவ்வளவுதான், மேக்ஸி உள்ள விழுந்தோடனேயுமே யோசிக்காம ஜேம்ஸும் குதிச்சாடுறானா. சாராவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போதைக்கு அவன் நினைச்சா ஒரு 10 மீட்டர் தூரம் தான் வெளியில போகலாம். பட் நட்பு தான் முக்கியம் அப்படின்னு அவளுமே தண்ணியில இறங்கி இருந்திருக்க. நல்ல வேலை அந்த சுறாமீன் எங்க போச்சுன்னு தெரியல. ஓகே ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு இங்கிருந்து வேற எங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரா கொஞ்சம் தண்ணிக்குள்ள எல்லாம் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு வழி ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது அண்டர் வாட்டர்ல. ஆகையால் ஜேம்ஸையும் மேக்ஸியையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த தடவை நம்ம சாரா தான் லீட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். வேகமா 2 பேரையும் அந்த வழியா போகணும் இந்த வழியா போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாரா தான் கூப்பிட்டு வந்துட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கு ஓரளவுக்கு அந்த மேப்புங்கிறது மைண்ட்ல ஞாபகம் இருக்குது. அதனால இப்படிதான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கிறான். அந்த சுறாமீனுமே அங்கதானே சுத்திக்கிட்டு இருக்குது. இவங்க இருக்கிறத பாத்துருமா. இருந்தாலும் லக்கிலி அங்க ஏகப்பட்ட அந்த பாறைகள் எல்லாமே கிறிஸ் கிராஸா கோன் மாதிரி இருக்கிற காரணத்தால பெருசா அந்த சுறாமீனால இவங்கள டார்கெட் பண்ண முடியல. பின்னாடியே அது சேஸ் பண்ணி வரும் தான். ஸோ அப்படி ஒரு பாயிண்ட்ல ஒரு சின்ன குறுகலான பாதங்கிறது இருக்குமா. அதுல நம்ம சாராவும் மேக்ஸி வந்தாடுறா. ஆனா இந்த ஜேம்ஸ் வரும்போது அவனோட ஷோல்டர் ப்ராடா இருக்கிற காரணத்தால நல்லா மாட்டிக்கிட்டான். அப்படி மாட்டிக்கிட்டோம்னா காப்பாத்துறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் அதே இடத்துல நின்று நம்ம மேக்ஸும் சாராவும் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல. ஜேம்ஸுக்கே புரிஞ்சிருச்சு ரைட்டு இதுக்கு மேல காலின்னு. ஆகையால் மேக்ஸி கிட்ட கடைசியா எனக்கு உன்னை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே மூச்சை விட்டுறான். அப்படியே மூச்சு திணறி தண்ணியிலேயே இறந்து போகிறான். மேக்ஸியும் பயங்கர வருத்தத்தில் இருக்கும்போது நம்ம சாரா தான் மேக்ஸியை பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறம் தப்பி ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு குகை மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு பாறை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே மேக்ஸில பயங்கரமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. என்னால அவனை காப்பாற்ற முடியல, நான் தான் அவனை கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. இல்ல இதுல உன்னோட தவிர எதுவும் இல்லைன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் சாரா மேக்ஸை கூப்பிட்டு இப்ப வேற ஏதோ ஒரு வழியா வெளியில போக முடியுமா அப்படின்னு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி வரும்போது வந்த வழியாவே தான் இவங்க போகிற மாதிரி இருக்கும். அந்த குகையில ஒரு பகுதியில லைட் எல்லாம் எரியற மாதிரி இருந்துச்சுல. ஸோ அதே ஏரியாவுக்கு தான் திருப்பி இவங்க வராங்க. அது வழியாவே வெளியில போயிடலான்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி அங்கேயுமே அந்த சுறாமீனுங்கிறது வந்துருச்சு. அது வந்த உடனேயுமே முதல்ல மேக்ஸை தான் டார்கெட் பண்ணியிருந்திருக்கும். அவங்க இருக்கிற ஒரு பாறை மேலே ஏறி இருந்திருப்பா. ஆனா அந்த பாறையை முட்டி அவளை எப்படியாவது கீழே தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ சாரா தான் மேக்ஸை காப்பாத்துறதுக்காக அங்க தண்ணியில போட்டு அவளோட காலெல்லாம் ஆட்டி பிளார் ஸ்டிக் எல்லாம் கொளுத்து அதோட கவனத்தை ஈர்த்து இருக்கும் போது அந்த சுறாமீனும் அப்படியே வந்து சாராவை கவருக்காக முயற்சி பண்ணும்போது அந்த பிளார் அதோட வாயில போட்டு அமுச்சு விட்டுருவாளா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடிபட்டு இருந்த மேக்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் கொண்டு இருந்தாங்கல்ல அதே இடத்துக்கு திருப்பி போயிடுறாங்க. பிளஸ் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது வெளியில ஏதோ ஒரு பாதை தெரியற மாதிரியே இருக்கும். மேபி அது வழியே எஸ்கேப் ஆக முடியுமா என்னன்னு சாரா அங்க நின்று போய் மேலே ஏறி பாக்குறா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலேயே ஏறி இருந்திருப்பா. ஆனா கீழே ஏகப்பட்ட பாறைகளா இருக்கும். இன்னும் இவ்வளோ பாறைங்கிறது இருக்கு. அப்படியே குதிச்சா ஒரு எலும்பு கூட மிஞ்ச போறது இல்லைன்னு பிளான் டிராப்ங்கிற மாதிரி கீழே இறங்கி வந்துடுவான். அதுக்கப்புறம் நைட்டே ஆயிரும். 2 பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து வந்துருப்பாங்க. பயங்கரமா வீக் ஆயிருந்திருப்பாங்களா. பட் ஒன்ஸ் சில மணி நேரம் தூக்கத்துக்கு அப்புறம் சரி இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது,
நம்ம அந்த வழியாவே இறங்க முயற்சி பண்ணலான்னு ஒரு பிளானுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம சாரா கிட்ட ஒரு கயிறுங்கிறது இருக்கும். அது போதுமான அளவுக்கு இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல அதை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு முதல்ல எப்போ போல சாரா வந்து மேலே ஏறிடுறான். ஏறிட்டு அவகிட்ட இருக்கிற கயிறை நம்ம மேக்ஸுக்கு வந்து தூக்கி போட்டுருந்துருப்பா. அவளும் ஏறட்டணும். ஏன்னா மேக்ஸியோட கை வந்து உடஞ்சு போயிருந்திருக்கும். அந்த சுறாமீன் அவளை அட்டாக் பண்ண வந்த டைம்ல அந்த உடஞ்ச கையை வச்சுக்கிட்டு ஒரு கையில அந்த கயிறையும் பிடிச்சிட்டு ஏறிக்கிட்டு இருக்க. மேல நின்று நம்ம சாராவுமே அந்த கயிறை சப்போர்ட்டுக்காக பிடிச்சிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அவ ஏறிட்டு இருக்க அந்த சுறாமீன் அப்படியே வந்து மேக்ஸிய கவ்வி இழுத்துட்டு போக நம்ம சாரா தான் மேக்ஸி கீழே விழுந்துருக்கூடாதுன்னு கயிறை டைட்டா பிடிச்சிருந்துருப்பாளே. அவளும் அப்படியே அதே வேகத்துல இழுத்துட்டு போகப்படுறா. கையில எப்படியோ ஒரு கத்தி எடுத்து அந்த கயிறை வெட்டி விட்டுட்டு அவ பாதியில எழுந்திருச்சிடுறா. அவ்வளவுதான். மேக்ஸியும் இறந்து போனதுக்கு அப்புறம் சாராவுக்குள்ள ஒரு மாதிரி வெறி ஆயிருது. இங்க இருந்து வெளியில தப்பிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல இந்த சுறாமீனை போட்டு தள்ளுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு அங்க அந்த குகையோட சென்டர்ல ஒரு தூண் மாதிரி ஒன்று இருக்கிறத கவனிக்கிறா. ஒருவேளை இந்த தூண் இது இடிஞ்சு விழுந்துச்சுன்னா அவகிட்ட இருக்கிற கத்தியை வச்சு அந்த இடத்துல அந்த ஒரு தூண் மாதிரி இருக்கிற அந்த அமைப்பில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த கத்தி அதுக்குள்ள சொருகி அவ டைட்டா பிடிச்சி தொங்கிக்கிறாளா. தொங்கிக்கிட்டு காலை போட்டு ஆட்ட ஆரம்பிக்கிறா. தண்ணியில போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்க அந்த அதிர்வுக்கு அந்த சுறாமீனுங்கிறது அவளை சாப்பிட்றதுக்காக வரும். அது வேகமா வரும்போது அந்த தூண்ல தான் அது இடிக்க செய்தா. முதல் தடவை இடிக்குது, எதுவுமே ஆகல. ரெண்டாவது தடவை வந்து இடிக்குது, மூணாவது தடவை இடிக்குது, நாலாவது தடவை வந்து இடிக்கும் போது அது உடையவும் செய்ய அது உடஞ்ச அடுத்த செகண்டே அப்படியே அந்த சுறாமீன் மேல அதை அமுக்கி அந்த சுறாமீனுங்கிறது காலியாகுது. சாராவுமே அங்கே தானே விழுந்துருப்பா. அவ தலையிலுமே ஒரு கல்லு பட்டு ப்ளீட் எல்லாம் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கும். பட் நல்ல வேலை பெருசா மயக்கம்லாம் எதுவும் வராம அப்படியே தண்ணியில எழுந்திருச்சிடுறாளா. ஆனா எழுந்திருச்சு பார்க்கும்போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அந்த ஒரு தூண் உடஞ்ச காரணத்தால அந்த குகையில புதுசா ஒரு வழிங்கிறது ஓப்பன் ஆயிருந்திருக்கு. அது மூலமா வெளிச்சம் வேற வர போய் எட்டி பார்க்கறா. அவ்வளவுதான், வெளியில வந்தாச்சு. அப்படியே ரத்த கரையோட வந்து நின்றுகிட்டு தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் இருக்க அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.